ஒரு விஷயத்தை உங்களோடு பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு பிடிக்காத விஷயமே என்ன? திட்டுறது. சொல்லுங்க. ஒருத்தர் திட்டினா நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க? பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க, கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நல்லா கவனிங்க. நமக்கு ஒருத்தர் திட்டினா சுத்தமா பிடிக்காது. ஒரு 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 பழமொழி இருக்கு, முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கசக்கும். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கசக்கும். அதுக்கப்புறம் சேச்சே செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமே அப்படின்னு இனிக்கும். இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய், மர நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை நீங்க வாயில போட்டு கடிக்கும் போது ஒரு லைட் கசப்பு வரும். சாப்பிட்டுருக்கீங்களா? சரி, கடிச்சிட்டோமே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா அதை வாயில கொஞ்சம் ஊற வைக்க ஆரம்பிச்சுட்டு புளிக்கும். சரி, ஊற வச்சிருக்கு, எவ்வளவு நேரமா ஊற வச்சிருக்கிறது அப்படின்னு மெல்ல ஆரம்பிச்சோம் வைங்களேன், சுவைக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பாருங்க, ரொம்ப ஆரோக்கியமா நல்ல தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அட்வைஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட். அட்வைஸ் உங்க வாழ்க்கையை சக்சஸ் ஆக்கும். அட்வைஸ் ஒரு 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 நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு வரும். ஆமென். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதம்மா, உங்களுக்கு விருப்பம்னா கேளுங்க. அட்வைஸ் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஆமென். சக்சஸ் ஆன வாழ்க்கையை வாழ்வதற்கு அட்வைஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டா நான் சொல்றது? சில பேர் சொல்லுங்க தெரியுமா, எனக்கு புத்தி சொல்ற வேலைய வச்சுக்காது. எனக்கு புத்தி சொல்ற வேலைய மனைவி கிட்ட சொல்ற புருஷன்மாரை தெரியும், புருஷன்கிட்ட சொல்ற மனைவிகளை தெரியும், தாய் கிட்ட சொல்ற பிள்ளைகளை தெரியும், தகப்பன் இடத்தில் சொல்லுகிற பிள்ளைகளை தெரியும். நோ அட்வைஸ், எனக்கு புத்தி சொல்லாத. கல்யாணம் பண்ணும்போது மனைவிக்கு பேர் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ண பைபிள் சொல் பார்ட்னர். சொல்லுங்க. அப்படியா? பார்ட்னர்னா என்ன, அதுக்கு மீனிங் கேட்கல கேசவன்? பங்காளிகள். அது கொஞ்சம் ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்ட்னர்னா என்னன்னா, எல்லாத்துலயும் நான் பங்கெடுக்க போறேன். என் ஹஸ்பண்டுடைய லைஃப்ல வர எல்லாத்துக்கும் நானும் பங்கு, என் மனைவியோட வாழ்க்கையில வர எல்லாத்துக்கும் நானும் பங்கு. ஆனா பங்காளி ஆகி தாலியை கட்டினதுக்கு அப்புறம் கத்தி ஒண்ணு கொடுக்கல, பங்கு பங்கா வெட்டி வைக்க மத்த எல்லாம் செய்வோம். ஆனா பைபிள் சொல்லுது, எதுக்கு தெரியுமா அவங்க, எதுக்கு தெரியுமா பார்ட்னர்? ஏன் தேவன் இருவரை வாழ வைத்தார்? ஒருவர் விழும்போது இன்னொருவர் தூக்கிவிட, தாங்க. ஆமென். ஒரு சில நேரத்துல அட்வைஸ் பண்ணும்போது அமைதியே கேளுங்க. அட்வைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். சில நேரத்துல ரொம்ப சப்பையா மனைவி அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒன்னும் இருக்காது. அவங்க பண்ற அட்வைஸ், நீங்க அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, நீங்க பண்றதெல்லாம் அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படியே என்னமோ கோடி ரூபாய் லாஸ் ஆகுற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்னும் இருக்காது. ஆனா அந்த நேரத்துல நீங்க கேட்காம போயின்னா குடும்பம் உடைஞ்சு போகும். அந்த நேரத்துல கேட்காம போயிட்டா குடும்பம் உடைஞ்சிரும். நாம என்ன பண்ணோம்னா அவங்கள பேச விட்டு, சரி, சரி, ஓகே, செஞ்சிருவோம், முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், அவங்கள மாதிரி ஒரு சக்சஸா ஃபீல் பண்ற ஆள் வேற யாருமே. பா, எங்க வீட்டுக்காரர் நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன். சத்தியமா கேட்கலங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. திரும்ப நான் என்ன சொன்ன சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா பயந்துருவோம். ஏன்னா சொல்ல தெரியாது. எனக்கெல்லாம் தான் பிரச்சனை. என் மனைவி என்ன சொன்னாலும் நான் திருப்பி பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, சரி, 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 எப்படியோ பாஸ்டா நீங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க, தைரியமா சொல்றேன். திரும்ப ஒரு வேலை ஏங்க நான் எவ்வளவு என்ன சொன்னேன்னு கேட்டாங்கன்னு வைங்க, மீட்டர் ஆஃப் ஆயிடும். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியாது, கேட்கதான் தெரியும். அவங்க பேசுறதுக்கு அதே மாதிரிதான் கணவனுடைய வாழ்க்கையும். அவங்க பேசும்போது ஸ்பேஸ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதான் விருப்பம். ஆனா அட்வைஸ் பண்றத விரும்புறதே கிடையாது. அட்வைஸ் பண்றத அதுவும் இந்த பசங்க சொல்லவே தேவையில்லை. இதுங்களுக்கு எப்படி கால் முளைச்சு கை முளைக்குதுன்னே தெரியல. வளர்ற வேகத்துல கையும் காலம் முளைச்சிருது. எனக்கு தெரியும் மம்மி, சொல்லுங்க.
சொல்லுங்க. எனக்கு தெரியும் டாடி. அங்கிள் எனக்கு தெரியும். அப்படியே ஒன்னும் தெரியாது. இங்க இருந்து நாற்றம்பள்ளியில போயிட்டு ஒரு முளம் பூ வாங்கினோம்னா முளம் என்னன்னு தெரியாது. மீட்டர் சொன்னா தெரியும், அடி சொன்னா தெரியும், முளம் என்னன்னு தெரியாது. இது சொல்லுது எனக்கு எல்லாமே நோ அட்வைஸ். எனக்கு அட்வைஸ் பண்றது தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது வாசிங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேகமா வாசிங்க. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அல்லேலூயா. அதாவது வழியை விட்டு விலகிறவனுடைய வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. புத்திமதினா ஆமா, புத்திமதினா ஆலோசனை சொல்றது. புத்திமதினா என்னங்க? சத்தமா சொல்லுங்க. 22வது வசனம் வாசிங்க. அதுல இல்லாமையால் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். புத்திமதி சொல்றவங்க நமக்கு அதிகமா தேவை. நீ வாழ்க்கையில உறுதிப்பட்ட வாழ்க்கை வாழணும். கவனிக்கணும் பிரதர், நீங்க உறுதிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நீங்க ஸ்டடியான வாழ்க்கை வாழணும், நீங்க சக்சஸ் ஆன வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உறுதிப்பட்ட வாழ்க்கை தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வாழ்க்கை வேணுமா? அதுக்கு என்ன வேணும்? ஆலோசனைக்காரங்க, புத்திமதி சொல்றவங்க. ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் என் மேலேயே தப்பு. சொல்லுங்க. எல்லாம் நானே செஞ்சுட்டேன், எல்லாத்துக்கும் நானே காரணம், எல்லாம் என் மேலேயே போடுங்க, நான் செத்து போயிட்டாதான் நல்ல. யப்பா, ஒரு வார்த்தைக்கா? தேவ பிள்ளைகளே, ஆலோசனை சொல்றது எதுக்கு தெரியுமா? புத்தி சொல்றது எதுக்கு தெரியுமா? நீ சரியான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னார், பாச இந்த வசனம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்படின்னா கேட்காத, எழுந்து வெளியே போயிடுட்டேன். எங்க சொந்தக்காரர் தான் அவரு, அந்த நம்ம சபையோட மூப்பரு. இந்த வசனம் எனக்கு தெரியும் பாஸ்டர், நிறைய முறை நீங்க பேசிருக்கீங்க, அப்ப எழுந்து வெளியே போக முதல்ல. ஏன்? அப்புறம் முடிச்சு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆடான ஏன் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சபையில ஒரு பிரசங்கத்தை நான் பேசுறேன்னா 2-3 முறை பேசுறேன்னா இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். இன்னொரு முறை அதே வசனத்தை பேசுறேன்னா கர்த்தர் உன்னை மனம் திரும்ப சொல்றாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட பேசட்டும். ஆலோசனை வேணும். என்ன? நமக்கு புத்திமதி சொல்றவங்க. அதனால நீ ஸ்திரமான வாழ்க்கை வாழ்வாய். அதனால நீ ஸ்தோத்திரம் சக்சஸ் ஆன ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வாய். ஆனா ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்க புத்திமதி சொல்றத விரும்பல, கணவனோ பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ புத்திமதி சொல்றத நீங்க விரும்பலன்னா உங்க வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒரு நல்ல நிலைக்கு போகவே போகாது. ஆமென். ஸ்கூல்ல புத்திமதி சொல்லி கொடுத்ததால நீங்க படிச்சீங்க. ஆமாவா இல்லையா? எழுது சொன்னீங்களா இல்லையா? ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட சண்டை போட்டீங்களா இல்லையா? 1ஆம் கிளாஸ் என்ன எப்படி பாக்குறீங்களே, போட்டீங்களா இல்லையா? எங்க ஓசி எல்லாம் ஸ்கூல்லே பிரச்சனை தான். எத்தருக்கு அல்லேலூயா. இங்க ஆமா, எங்க அப்பா பாஸ் தெரியுமான்னு மிரட்டினா ஸ்கூல்ல டீச்சரையே. எழுத மாட்டேன் பண்ணோம். கரெக்டா? அப்புறம் எழுது அப்படின்னா அழுதிங்களா இல்லையா? போட்டு போடுறதுக்கு அழுதும். அன்னைக்கு புத்திமதி கசந்தது, இன்னைக்கு அழகா எழுதுறோமே. அல்லேலூயா. அப்பா அன்னைக்கு போட்டு அடிச்சாரு, ஏய் ஓடுறான் நிக்காத, அன்னைக்கு கசந்தது. ஆனா கால் மனசுக்கு அப்புறம் நிக்காம ஓடுறோம். கடிந்து கொள்ளுதல் உங்களை நல்ல நிலைக்கு உருவாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனா வழியை விட்டு புத்தி சொல்றது கேட்காதவனுடைய அவனுக்கு மத விசனமா இருக்கும். புத்திமதியை கேட்கறது எப்படி இருக்குமா?
விசனமா மதிக்கட்ட, அது கேட்க கூடாதுன்னு விசனமா இருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள செத்துருவான். உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுவான்? செத்துருவான். உள்ளுக்குள்ள செத்துருவான். நடமாடும் பிணமா வாழ்வான். கடிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. அதுல 5வது வசனம் வாசிங்க. மூடன் தன் தகப்பன் புத்தி அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. உனக்கு விவேகம் வேணும்னா கவனிக்கணும். சொல்லுங்க, என்ன வேணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. என்ன இருக்கு சொல்லுங்களேன்? வேகம். சொல்லுங்க, என்ன இல்ல? வேகம் இல்லை. அல்லேலூயா. பயங்கர வேகம். காலையில எழுந்து சாயந்தரம் காலை 6 மணிக்கு எழுந்துட்டா சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆயிரணும், எப்படியாச்சும் நிரப்பிடணும். பயங்கர வேகம். ஆனா சம்பாதிச்சத்தை நிர்வகிக்கிறதுக்கு விவேகம் இல்லையே. என்ன இல்ல? விவேகம் இல்லையே. வேகத்தை காட்டிலும் விவேகம் சிறந்தது. வேகத்தை காட்டிலும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேகத்தை காட்டிலும் சிறந்தது விவேகம். வேகம் தேவை. விவேகம் இல்லாத வேகம் அது பெரிய ஆபத்து. பயங்கர ஸ்பீடா போவாங்க, எங்க போய் அடிச்சுட்டு விழுவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம பொறுமையா போவோம், அழகா போய் வீடு சேர்ந்துருவோம். கர்த்தருக்கு நான் சொல்றேன், நீ பொறுமையா ஓடு. சொல்லுங்க. ஆமா, இந்த ஸ்கூல்ல ஓட்ட பந்தயம் வைப்பாங்க தெரியுங்களா? பயங்கரமா எடுத்த உடனே ஒருத்தன் பயங்கர ஸ்பீடா ஓடுவான். ஒரு இடத்துல போயிட்டு அப்படி மூச்சு நிற்பான். ஒருத்தன் பின்னாடி ஓடி வந்து நிற்பான் மெதுவா. அவன் அசால்ட்டா ரீச் பண்ணிடுவான். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? அவன் மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். ஆனா மூச்சு வாங்குற அளவுக்கு ஓட தேவையில்லை. ஒருவேளை நீ ஜெயிக்கிறியா, ஜெயிச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா நான் அடைய வேண்டிய இலக்க பொறுமையா கூட அடைஞ்சுக்கிறேன். ஓடு, சம்பாதி, நல்லா இரு, ஆனா விவேகமா இரு. வேகத்தை காட்டிலும் விவேகம் சிறந்தது. கர்த்தருக்கு கடிந்து கொள்ளுதலை கவனித்து கேட்கிறவன் தான் விவேகி. நான் சில பிலீவரோட பேசிட்டு இருப்பேன். நான் பேச ஓகே ஓகே பஸ், ஓகே ஓகே பஸ், ஓகே ஓகே பஸ், ஓகே 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 டாடி, ஓகே. போன்ல பேசிட்டே இருப்பாங்க, எங்கூடையும் பேசிட்டு இருப்பாங்க. போன்லயும் பேசுவாங்க. அலட்சியம். புத்திமதியை சொல்றது ரொம்ப அலட்சியம். கடிந்து கொள்ளுதல சொல்றது ரொம்ப அலட்சியம். வீட்டுக்கு வா, அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒரு விசுவாசியை கூப்பிட்டோன்னா வரவே மாட்டாங்க. அலட்சியம். அதே கை கால் எதனா ஒண்ணு ஆயிடுச்சு, வயிறு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிப்பாங்க டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு. ஆனா பாஸ் வீட்டுக்கு வா, நான் கூப்பிடுறேன், உனக்கு நான் கொஞ்சம் பேசணும், என்னமோ தோணுது, உன் வீட்டுல ஏதோ பிரச்சனை, வா வீட்டுக்குன்னா வரமாட்டாங்க. இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் காத்துனுக்கிறது அவசரம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்றது அவசரம் இல்லை. ஏன்? அலட்சியம். சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒருவேளை அலட்சியத்தை மாற்றி ஊழியக்காரன் சொல்ற அந்த வார்த்தைய கடிந்து கொள்ளுதல, கோபத்தை, திட்டுதல கவனித்து கேட்பாயானால் நீ விவேகியாயிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதல கேட்டு பழகுங்க. ஆமென். 3வது 12வது வசனம் வாசிங்க. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவானிடத்தில் போக மாட்டான். இந்த கடிந்து கொள்ளுதல விரும்பாதவன் இருக்கான்ல, அங்க போனாவே திட்டுறாங்கயா அப்படின்றாங்க பாரு. அந்த திட்டுற ஆளை யாருக்கும் பிடிக்காது. திட்டுற ஆள சத்தமா சொல்லுங்க. அப்படிதானே மாணி? திட்டுறவங்கள சொல்லுங்க சிஸ்டர். அப்படிதானே? சொல்லுமா. அப்படிதானே? ஆமா கோவிந்தராஜ். அப்படிதானே? கொஞ்சம் ஆமா தான் இல்ல. அப்படிதானே பாஸ்கர்? அப்படிதானே? திட்டுறவங்கள பிடிக்காதுன்னு சொல்றான் பாரு, அவன் பரியாசக்காரன். என்னை இஷ்டம் போல வாழணும்னு நினைக்கிறவன். என்னை யாரும் திட்டக்கூடாது. எனக்கு இருக்கிற திறமைக்கு என்னை யாருன்னா திட்டலாமா? டப்பா திறமை, தகர டப்பா திறமை. இந்த திறமை ஒன்னும் இல்லை. ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்ச பையனை கூப்பிட்டேன். தம்பி,
என்னுடைய வண்டி பிரேக் ஸ்லோவா இருக்கு, கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் பிரேக் டைட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். உடனே மெக்கானிக்கல் இன்ஜினியர், சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிட்ட கேட்கிறேன். இந்த அவன் உடனே யூடியூப் எடுத்து பிரேக் லூஸா இருந்தா அது எப்படி டைட் பண்றதுன்னு பாக்குறான். அட முட்டாள், கீழே உட்காந்து நெட்டை டைட் பண்ண எனக்கே தெரியுமே. நான் சொன்னேன், உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளோ படிக்க வச்சு உட்கார்ந்து நெட்டை டைட் பண்ண தெரியல பத்தியா, உன் புத்தி யூடியூப்ப தேடுது. படிச்ச புத்தி அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னத்த நீ படிச்சாலும் ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங்க்கு போடும்போது படிக்காத ஒருத்தன் கொடுப்பான் பாரு ட்ரைனிங். படிச்சவனை கொண்டு போய் எங்க போடுவாங்க? படிக்காதவங்க கிட்ட போடுவாங்க. பாத்துருக்கீங்களா? சிவில் இன்ஜினியர் முடிச்சிருப்பான், சொல்லுங்க, சிவில் இன்ஜினியர் பயங்கரமா படிச்சு டாப் மார்க். ஆமா, 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தன் இருப்பான், அவன் பில்டிங் மேஸ்திரி. அவன் பக்காவா மூளை மட்டும் பார்ப்பான், பக்காவா வாஸ்து பார்ப்பான், பக்காவா இருக்கும் அவன் பில்டிங். அவங்க கிட்ட போய் ட்ரைனிங் கொடுவாங்க. இந்த படிச்சவன் அவங்க கிட்ட போய், சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார், மூளை மட்டும் பாரு தம்பி. அவனுக்கு மூளை மட்டும் பார்க்க தெரியாது. படிச்சவன் படிக்காது. ஏன் சொல்லுங்க? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுதலை நேசியான், ஞானவானத்தில் போக மாட்டான். ஒரு புத்தி சொல்றவங்க, நல்லா வாழுன்னு சொல்றவங்க, உண்மையா இருன்னு சொல்றவங்க கிட்ட ஞானவான் போக மாட்டான். பரியாசக்காரன் கிட்ட நிறைய பேர் போவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். நீங்க சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியுமா? என்ன கூட்டம்! போயிட்டு வந்து அப்படி ஜாலியா இருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு யாருன்னா வராங்களான்னா வரமாட்டான். ஏன் சொல்லுங்க? இங்க வந்தா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, சீரியல் பார்க்காத. அட சும்மாரியா நீ வேற. அங்க போய் பாரு, லைஃப் எவ்வளவு என்ஜாய் இருக்கு தெரியுமா? எங்க உலகம் பரியாசம், ஆனா சபை அப்படி அல்ல. இது கடிந்து கொள்ளுதலை கேட்கிற இடம், புத்திமதிகளை கேட்கிற இடம், ஒழுக்கத்திற்கு அடையாளமான இடம். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை கவனிச்சு கேட்டா வேகியா இருப்ப. நான் ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை நீ நேசிச்ச அப்படின்னா நீ ஞானவானா இருப்ப. யாரா இருப்ப? புத்தி உனக்கு அதிகமா இருக்கும். புத்தி உனக்கு, ஆமா. நான் என்னுடைய என் கூட சேர்ற என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சுக்கு முன்னாடி திட்டுறவங்க தான். எனக்கு என் கூட பழகிறவங்க எல்லாம் நல்ல டாக்டர்ஸ், ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க, லாயர், எல்லாருமே நிறைய படிச்சவங்க தான். நான் எங்க போனாலும் படிக்காத ஒரு ஆள் இருப்பாரு அப்படின்னா அது நான் தான். எல்லாம் என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் படிச்சவங்களா இருப்பாங்க, நான் மட்டும் படிக்காதவனா இருப்பேன். ஏன் சொல்லுன்னா, நான் அவங்களோட சேர்றது எதுக்காக சேர்றேன், ஏன் அவங்களோட பழகுறேன்? என்ன திட்டுறாங்க சில நேரத்துல, நான் ஏன்னா எனக்கு தெரியாது, செய்ய தெரியாது. அப்ப என்ன திட்டும் போது நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் ஞானம் அடைகிறோம். நான் என்ன பண்ணணும்? ஞானம் அடைகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல வெக்கமா இருக்குதுங்க. ஒரு முறை 2000 அப்படின்னு எழுதணும் ஒரு வகுச்சர்ல, என்னை எழுத சொல்லிட்டாங்க. இப்ப நான் ஓரளவுக்கு நல்லா எழுதுவேன். அதுல என்ன தெரியுமா செஞ்சேன்? 2 போட்டு 1000 போட்டேன். ஏன்னா என்னுடைய அறிவு அவ்வளவுதான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண அந்த பொண்ணு சொன்னா, இந்த ஆபீஸ்க்குள்ள படிச்சவங்க தான் வரணும்னு தெரியாதா? உன்னை யார் டைரக்டரா போட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இனிமே படிச்சவங்களோடயே டிராவல் பண்ணலாம். தப்பே பண்ணி நம்ம திட்டுவாங்கனாலும் தப்பு இல்லை, சொல்லுங்க. ஏன்? நான் படிப்பனையாக வேண்டுமே, நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே. ஒருத்தர் என்ன திட்டுறதுனால எனக்கு உரைக்கும். திட்டினா என்ன பண்ணும்? உரைக்கும். அந்த உரைச்சாதான் இன்னொரு தப்ப என்ன பண்ண மாட்டேன். அப்ப என்ன திட்டாதவங்க இருக்காங்கல்ல, பரவாயில்ல பிரதர், நான் எழுதிக்கிறேன், கொடுங்க. நீங்க ஏன் பிரதர் ரிஸ்க் எடுக்கிறீங்க, கொடுங்க பிரதர், தோத்திரம் பிரதர். நானே அப்போ அவனே எழுதிட்டு போயிட்டா, அவனே கத்துக்கிட்டா, அப்ப நான் என்னைக்கு இங்க கத்துக்கிறது? அப்ப என்ன மண்டமல் ஒரு கொட்டு வச்சு, அது இப்படி இல்ல, 2000 2 போட்டு 1000 இல்ல, அந்த நல்ல எழுது அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு அழகா எழுதி கொடுக்குற ஒரு ஆள் எனக்கு தேவைதானே? ஆமேன்னு சொல்லுங்களேன். போன வாரம் புனிதா பைபிள் படிக்கிறத பார்த்து புனிதா கிட்ட கேட்டேங்க. அது பள்ளி மாதிரி இது, செவத்துல தூக்கி வச்சா பச்சுன்னு ஒட்டிக்கும். அந்த பிள்ளை கிட்ட கேட்டேன், எனக்கு வேணா இங்கிலீஷ் படிக்க கத்து கொடுக்குறியான்னு கேட்டேன். ஏன்னா கற்றுக்கொள்ளுதல் எனக்கு ஆசான் யாரே வேணாலும் இருக்கலாம், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். யார் வேணா திட்டம் தப்பு இல்லை, நான் உருவாக்கப்பட வேண்டும். ஒருத்தர் எனக்கு புத்தி சொல்றது தப்பு இல்லை, நான் மேன்மையடைய வேண்டும். எனக்கு புத்தி சொல்றவன் கெட்டவனா கூட போறான், அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, நான் ஞானம் அடைய வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். ஆமென். எனக்கு புத்தி சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற அவசியம்.
நாற்றம்பள்ளியில பிரசாத்னு ஒரு வாத்தியா இருந்தார் ஸ்கூல்ல. காலையில ஒரு குச்சி எடுத்து டைட்டா தான் வருவார், குடிச்சிட்டு தான் ஃபுல் டைட்டா வருவார். அவர் ஒரு கிளாஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் அப்படிம்பாரு. அவரால் அட்டென்ஷன் நிக்க முடியாது, ஏன்னா காலையில அவர் எப்படிதான் வருவாரு. ஆமா, அப்படி அப்படி அட்டென்ஷன். அவர் அப்படியே இன்னைக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா, அப்ப அவர் ஒரு கிளாஸ் எடுப்பார். நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன்ட்டு அவர் ஒரு, அப்போ ரகுபதியோ என்னமோ ஒரு டீச்சர் ஒருத்தர் புல்லட்ல வருவார். அவருக்கும் இவருக்கும் செம டென்ஷன் ஆயிடும், திட்டுவார். ஸ்தோத்திரம். அப்போ அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துவார். ஆனா இவர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து போட்டு ஏபிசிடி எல்லாம் சொல்லுங்க, அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஏபிசிடி ஜெட் வரைக்கும் சொன்னாவே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய, எனக்கு ஒண்ணு புரியலைங்க. அவர் சொன்னது நல்லதை நான் எடுத்துக்கொண்டோம், அவர் செய்கிற கெட்டதை விட்டு விட்டோம். கர்த்தருக்கு யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க கிட்ட அது நல்லதை நம்ம எடுத்துக்குவோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பைபிள் ஆண்டு சொல்றாரு. ஆமென். ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்டதை பார்க்கறதால எனக்கு எதனா பிரயோஜனம் இருக்காங்க? சத்தமா அல்லேலூயா. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கங்க. அவங்க என்ன வேணா பண்ண போறாங்க, கெட்டது எனக்கு, மத்தவங்க செய்யற கெட்டது எனக்கு அவசியமற்றது. நான் நிறைய முறை பல பேரால் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காமன் மீட்டிங்ல அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன். அதை பத்தி எனக்கு அவசியமே இல்லை. கர்த்தருக்கு. ஆனா நான் உருவாக்கப்பட்டேன், அந்த அசிங்கம் என்னை உருவாக்கியது. அப்ப நான் ஒரு வார்த்தை எழுதுனேன். சொல்லுங்க, சோதனை. சொல்லுங்க, சோதனை, போதனை, சாதனை. எல்லா டைம் ஆயிடுச்சப்பா. எல்லா சோதனைகளும், சொல்லுங்க, எல்லா சோதனைகளும் போதனைகளை தரும். எல்லா போதனைகளும் சாதனைகளாகும். ஆமென். நமக்கு வர சோதனை எல்லாம் கற்றுக் கொடுக்கும், கற்றுக்கொள்ள நம்ம சாதிக்கலாம். கர்த்தருக்கு. ஆமா, ஒருத்தர் நம்மளை திட்டுறவங்களை கூடவே வச்சுக்கணும், திட்டுறவங்கள கூடயே வச்சுக்கணும். கர்த்தருக்கு சொல்லுங்க. ஆமென். நம்ம தப்பு செஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்? சத்தமா சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்களாம் பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்லதுக்கு திட்டுறவங்கள கூடவே. ஆனா சர்ச்சுக்கு வந்தா பாஸ்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? தங்கம், புச்சி, கண்ணுக்குட்டின்னு கொஞ்சணும். கர்த்தருக்கு. எங்களை யாரும் திட்டு, அதுவும் ஸ்பெஷலா பலிபீடத்துல பாஸ்டர் திட்டவே. நான் பாஸ்டர் இல்ல, உன் தகப்பன். ஆமென். தகப்பன்னா திட்டதான் செய்வேன். எந்த தகப்பனும் பிள்ளைங்க செய்த சூப்பர்னு சொன்னதா சரித்திரமே இல்ல. அல்லேலூயா. என்னன்னு இன்னும் புத்தி இல்லாம இருக்கிற, இப்படி கேட்பார் தகப்பன். ஆனா மத்தவங்க சொல்லுவோம், செம்மையா இருக்கியா நீ அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு. நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு சந்தோஷம் தானே தவிர அந்த அழகுக்கு அவர் அடிமை கிடையாது. நீ எவ்வளவு நல்ல ஆளா இருந்தாலும் நீ சந்தோஷம் தான், ஆனா நான் ஒரு காலம் உனக்கு அடிமை கிடையாது. இதுதான் சபை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:18 வாசிங்க. அதே பக்கத்துல இருக்கும் பாருங்க, 18வது வசனம். புத்திமதிகளை புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனோ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புத்திமதி சொல்லி கேட்கல, தட்டி விட்டு கவனிங்க, தட்டி விட்டு போறாங்கன்னா லட்சை அடைவான், அவன் அவமானப்படுவான். நம்ம சபையில இருந்து வெளியே போன ஒரு குடும்பம், அவங்க வெளியே போயிட்டாங்க. மத்த நம்ம சபையில அல்லாத வேற உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, சபையில இல்லாதவங்க சொல்றாங்க, வேற சபைக்கு போறவங்க சொல்றாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்ல இருக்கிற வரைக்கும் அந்த தம்பியோட முகம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு பாஸ்டர், அந்த பிள்ளையோட முகம் அவ்வளவு அழகா இருந்துச்சு பாஸ்டர். போன வாரம் பார்த்தோம் நாற்றம்பள்ளியில, ஷூ அவ்வளவு கோரமா இருக்கு, அப்படியே கஷ்டமா இருக்கு. உலகத்தார் சொல்லுகிற வார்த்தை ஏன் தெரியுமா? இங்க புத்திமதிய சொல்றோம். சொல்லுங்க. ஆமா, உங்களை பாறைகளாக, ஸ்தோத்திரம், தேவன் நம்மிடத்திலே கொடுத்தார், பாவிகளாக கொடுத்தார். ஆனா மெதுவா உடைச்சு 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 உங்களை சிலையாக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. சபை உங்களை என்ன ஆக்கும்? ஜெல்லி உடைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஜெல்லி உடைக்கிறது ஈஸி தானே? சும்மா போட்டு 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 தட்டிட்டு போயிட்டே இருந்தா அப்படியே ஜெல்லி என்ன பண்ணும்? குவிய ஆரம்பிக்கும். ஆனா சிலை செய்யறது அப்படி இல்ல. 100 லோடு ஜெல்லி உடைக்கிற இடத்துல ஒரே ஒரு சின்ன சிலையை உருவாக்க முடியும். நான் இங்க ஜெல்லி உடைக்கல, நான் இங்க வச்சு என்ன பண்ணல,
ஆனா உங்களை சிலைகளாக உருவாக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பல சபையில நம்ம சபையில கேக்குறாங்க, பாஸ்டர் நிறைய சர்ச்ல கூட்டம் கூட்டமா ஜனம் வராங்க பாஸ்டர். ஓகே, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பணம் இருக்கும், அவ்வளவுதானே. அதே நம்ம விஷயம், பணத்தை தவிர வேற என்ன பிரயோஜனம்? ஆனா நான் சொல்வேன், எங்க சபையில உள்ளவங்க முத்துக்களை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நாங்க ஜெல்லி இல்ல, நாங்க சிலைகள். எனக்கு தேவன் உங்களை கொடுத்தது உடைக்க அல்ல, உருவாக்க. ஜெல்லி உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தி ஒரு எதனா ஒரு காரியம் தான் போதும். ஆனா சிலை உருவாக்க அப்படி இல்லை, எல்லா ஒளியும் வேணும். கர்த்தருக்கு மூக்கு உருவாக்க ஒரு ஒளி, காது உருவாக்க ஒரு ஒளி, எல்லாத்தையும் மெதுவா அடிச்சு செதுக்கி தலை மேல கொட்டி உங்களை அழகா சைன் பண்ணதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் உங்களை நான் மெதுவா செதுக்க ஆரம்பிக்கிறேன். திட்டுறது அதுக்குதான், ஒளி வச்சு அடிக்கிறது அதுக்குதான். உங்க முகம் எப்படி இருக்கணும், உங்க மொழி எப்படி இருக்கணும், உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும். கர்த்தருக்கு ஆமென். நீங்க சில சபைக்கு போங்க, பேண்ட் கீழே தொங்கிட்டு இருக்கும், அதை அவங்க மனைவி இழுத்து பிடிச்சு வருவாங்க. நம்ம சபையில அப்படி போட்டு வர முடியுமா? ஏற்றுக்கொள்வோமா? ஃபர்ஸ்ட் வாரம் 2 வாரம் ஏத்துவோம், 3வது வாரம் அவனுக்கே தெரியும் நம்மளெல்லாம் பாப்பா சுத்தி எல்லாரும் டீசென்ட் ஆகிறாங்க, நம்ம மட்டும் இனிமே சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு ஒண்ணு முடிவு பண்ணுவோம், எல்லாம் அவனை மாத்திக்குவான். அல்லேலூயா, கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இலட்சையையும் அடைவான், கடிந்து கொள்வதை கவனிக்கிறவனோ கனம் அடைவான். ஆமென். நல்ல நிலைக்கு வருவீங்க நீங்க. ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தை கவனிச்சு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சபையில நடக்கிற ஸ்தோத்திரம் சத்திய வசனங்களை கவனிச்சு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஊழியக்கார திட்டுவதை கவனித்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா கனமடைவீர்கள். சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன தெரியுமா, அவருக்கு என்னையா தெரியும், பாஸ்டுக்கு என்ன தெரியும், நாங்க படுற கஷ்டம். சும்மா இருங்க பாஸ்டர், நீங்க வேற சூழ்நிலை புரியாம பேசுறீங்க. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். உங்களை விட 1000 கஷ்டத்தை நான் சுமக்கிறேன், உங்களை விட 1000 பிரச்சனை நான் சுமக்கிறேன். ஆனா பிரச்சனை மாத்திரமே வாழ்க்கையின் முடிவல்ல. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கனம் அடைவதற்கு ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? படிச்சிட்டோம், சம்பாதிச்சிட்டோம், அதனால பெரிய ஆள் ஆயிட்டோம். நம்மளை விட நாய் நல்லா சம்பாதிக்குதுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாய்க்குட்டியோட விலை போட்ட உடனே 5000 ரூபாய். நான் பார்த்தேன், 2 நாய் வாங்கி வளர்க்குறாங்க, கவனிக்க, 2 நாய் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு பெரிய வீடியோ கட்டிடுச்சு. எப்படிமான்னு கேட்டேன். இன்னொரு நாய் சிப்பி பாறை வளர்க்குது, அது குட்டி போட்டா குட்டியே 4500. 7000, கொஞ்சம் வளர்ந்தா 7000, கொஞ்சம் பெருசாச்சுன்னா 15000. நான் அப்பதான் நினைச்சேன், நாய்க்குட்டி மேய்ச்சா கூட நல்லா வாழ்ந்துடலாம் போலயே. அப்போ அதுக்கு கூட சம்பாதிக்க தெரியுது. சம்பாதிக்கிறது மட்டுமே கனம் அல்ல, படிப்பு மாத்திரமே கனம் அல்ல, உலக்கமும் ஒழுக்கமும் அமைதியுமே பெரிய கனம். கவனித்து கேட்பதே பெரிய கனம், புத்திமதிகளை கேட்பதே பெரிய கனம். அல்லேலூயா, ஆமென். ஒரு வழியில போறீங்கன்னா அந்த வழியில சீரா நடக்க அவசியப்படணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு சுய ஒழுக்கத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும், நமக்குன்னு ஒரு சுய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். தனிமையில் எப்படி ஸ்தோத்திரம் குடும்பத்தோடு சரியா இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், அது வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழணுங்கிறது வாழ்க்கை. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 29ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேகமா. 29:1 நீதிமொழிகள். அல்லேலூயா. 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஒருத்தனை அடிக்கடிக்கு திட்டி அவன் புத்தி கேட்கலன்னு வைங்களேன், பிடரினா கழுத்து, கடினமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சர்ச்சில் இருக்கும் தெரியுமா? என்ன சொன்னாலும் சர்ச்சில் இருக்கிறவங்க கேட்பாங்க, சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். சரியா 6 ஆணிக்கு வாங்க பிரதர், வரமாட்டோம்ல. புதன்கிழமை ஜெபத்துக்கு வாங்க பிரதர், வரமாட்டோம்ல. தசமாம் காணிக்க தரமாட்டோம்ல. குடும்ப ஜெபம் பண்ண மாட்டோம்ல. நீ என்ன பேசு கேட்டுக்கிறோம், ஆனா நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மட்டும் வந்து உட்கார்ந்துக்குவேன், எல்லாம் செய்வேன்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் வருவேன், பிரசங்கத்தையும் கேட்பேன், ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். மனைவி அடிக்காதனால பிரசங்கம் கேட்பேன், ஆனா பொழுது கட்டுவேன். புருஷனை கெட்ட வார்த்தை பேசாத சொல்லுவேன், ஆனா புருஷனை என்னெல்லாம் பேசணுமோ அத்தனையும் பேசுவேன். கவனிக்கணும், தோத்திரம். நீ எப்ப ஆபத்து வரும்னு தெரியாது. சகாயமின்றி, உதவி இல்லாத ஆபத்து வரும். எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத ஆபத்து. ஒருத்தர் சொல்றதை கேட்கலன்னா யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, தெரியுமா? கடிந்து கொள்றத கவனித்து கேளுங்க. கடிந்து கொள்றத கவனிச்சு, ஆமென். ஐயோ, இந்த பிள்ளைய நான் எவ்வளவு திட்டினாலும் என் கூட இருக்குங்க, இந்த பையனை நான் எவ்வளவு திட்டினாலும் என் கூட இருக்கான். சரி, நான் திட்டுறது மட்டுமே காரணமாப்பா, நான் எப்ப உங்களுக்கு போய் உதவி செய்யறது? அப்போ ஒரு திட்டுறத கேட்கிற பிள்ளைக்குதான் ஓடி உதவி செய்ய முடியும். கரெக்டா நான் சொல்றது? அல்லேலூயா. ஐயோ, உங்க ஆபத்துல மாட்டிட கூடாதுங்க, அதுக்கு நான் தாங்க உத்தரவாதி. ஆனா என்ன சொன்னாலும் கேட்காத பிள்ளைகளுக்கு உதவி செய்யவே முடியாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. மெதுவா ஓட்டுப்பா வண்டிய அப்படின்னு சொன்னா, ஏன் எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது? கவனிங்க, மெதுவா ஓட்டு வண்டின்னு சொன்னா வண்டி எனக்கு ஓட்ட தெரியாதா? அப்படி பேசக்கூடாது. மெதுவா தான் ஓட்டணும், அவ்வளவுதான். நீ எவ்வளவு அஜித்தா கூட இருந்து, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பார்க்கும்போது வண்டி மெதுவா ஓட்டு. நம்ம சபையில ஒரு சகோதரி உண்டு. ஒரு நாள் நான் குப்பத்துல போயிட்டு ஊழிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது கண்டெய்னர் லாரி, கல் ஏத்திட்டு போற கண்டெய்னர் லாரி வந்துட்டு இருக்கு. அந்த அம்மா ஒயிட் ஆக்டிவால அப்படி வளைச்சு அப்படி சைடு எடுத்து போது, செம ஸ்பீடு. நேரா வீட்டுக்கு போனேன். இன்னொரு நாள் நீ இப்படி வண்டி ஓட்ட பார்த்தேன் அப்படின்னா உன் வண்டியை உடைச்சிருவேன், என்ன புடிங்கி வச்சுக்குவேன். அந்த அம்மா சொல்லுச்சு, எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சா வேற சர்ச்சு கூட்டிட்டு போயிடுவார். போயிடு, என் சபை என் சர்ச்ல இருந்து அற்ப ஆயுசுல செத்துறாரு. அப்ப நான் அற்ப ஆயுசுல அடக்கத்துக்கு நான் வரணும். 30-35 வயசுல அடக்கத்துக்கு வரணுமா? நானு சொல்லுங்க, வரணுமா? நீ செத்துற கூடாது, நான் ஓவர்டேக் பண்ணாதன்றேன். வேற சபைக்கு போறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி சபையில இருந்து பல பேர் போயிருக்கான், பாச திட்டுறாருன்னு. அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. உனக்கு பிள்ளைங்க உண்டு, உனக்கு குடும்பம் உண்டு. அந்த பிள்ளைகள் அனாதி ஆயிட்டா யார் உத்தரவாதி? அந்த பிள்ளைகளுக்கு யார் இருப்பா? இனிமே வண்டியை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அது லாரியை ஓவர்டேக் பண்ணாத. அது அவ்வளவு பெரிய ரோடு இல்ல, கிராமத்து ரோடு. மெதுவா போ, என்ன அவசரம்? கர்த்தருக்கு. இன்னைக்கும் நம்ம சபையில் உள்ள அந்த சகோதரி என்ன திட்டினாலும் வாங்கிக்குவாங்க, என்ன திட்டினாலும் வாங்கிக்குவாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க கனம் அடையணும்னா கேட்கணும். கடிந்து கொள்ளுதல கடைசியா வாட்சி முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேகமா, நேரம் ஆயிடுச்சு. எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது. ஆமென், ஆமென். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறது. புத்திமதியை சத்தமா அல்லேலூயா. தகப்பனா பிள்ளைகளை திட்டதான் செய்வார். தகப்பனா பிள்ளைகளை, ஆமென், புத்திமதியை கவனிச்சு கேளுங்க. அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்பா அடிக்காத பிள்ளைங்க யாருங்க இருக்காங்க? எல்லா பிள்ளைகளும் அப்பா என்ன செய்வாரு? அடிச்சுதான் வளர்ப்பாரு, புத்தி சொல்லிதான் வளர்ப்பாரு. அடிக்கிறது சாகிறதுக்கு இல்ல, பிழைக்கிறதுக்கு, மதியினும் நீங்கிறதுக்கு, புத்தியினும் நீங்கிறதுக்கு. நல்ல புத்தி அறிவு வரதுதான் பிள்ளைகளை திட்டுறது. நல்ல நிலைக்கு வரதான் உங்களுக்கு புத்தி சொல்றது. நீங்கள் எனக்கு ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைகள். ஆமென். சபையிலே நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன். நான் உங்களை திட்டுவேன், புத்தி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கூட்டம் தேவையில்ல, குவாலிட்டி தேவை. என்ன தேவையில்ல? ஒவ்வொரு சகோதரியும் குவாலிட்டியா இருக்கணும், ஒவ்வொரு சகோதரனும் குவாலிட்டியா இருக்கணும். ஜெல்லி மாதிரி ஒண்ணு குமிச்சு பாரு, என்கிட்ட எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சிலைகளை போல உருவாக்கி பிறரால் நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை சிலைகளை போல உருவாக்கி பிறர் உங்களை என்ன செய்யணுங்க? ரசிக்கணும். சொல்லுங்க. அதுக்குதான் இந்த பைபிளுங்கிற ஊழிய
பைபிளுங்கிற சமுட்டிய கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். இத வச்சு சொல்லுங்க, அடிச்சு தலைமையில கொட்டி உளியில விட்டு எடுத்து உங்களை அப்படி அழகா கொண்டு வந்து நிக்க வைக்கணும். ஆமென். ஆனா சில பேர் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாஸ்டர், எங்களை ஜெல்லி மாதிரி போட்டு போட்டு தட்டி ஒதுக்கிறீங்க பாஸ்டர். அல்லேலூயா. உப்பு கொடுப்போமா? நீங்க சிலையாக விரும்புறீங்களா, ஜெல்லியாக விரும்புறீங்களா? சிலையானா அப்பப்ப கொஞ்சம் டோஸ் இருக்கதான் செய்யும். அப்பப்ப பாச திட்டதான் செய்வாரு, அப்பப்ப முறைக்கதான் செய்வார், அப்பப்ப முறுக்கதான் செய்வாரு, அப்பப்ப திட்டத்துக்குனே வருவாரு, அப்பப்ப சபையிலையும் திட்டுவாரு. ஏன்னா நீங்க சிலையாகணுமே. அல்லேலூயா. எழும்பலாம், ஜெபிக்கலாம்.